அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் யார் யார், அவங்களுக்கு என்னென்ன துறைகள்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றி போயிடுங்க. முடியலை. வாக்களித்த மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்கள் வீடுகளில் பிறந்த ஒரு 2 வருஷம் ஆன குழந்தை, இல்லை 3 வருஷம் 4 வருஷம் ஆன ஒரு குழந்தைய உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே போய் உங்களுக்கான சாப்பாட்டை, காலை சாப்பாடோ மதியம் சாப்பாடோ நைட்டு சாப்பாடோ சமைச்சு தர்றதுக்கு ஒத்துப்பீங்களா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு கையில் கத்தி எடுத்து ஒழுங்காக காய்கறியை வெட்ட தெரியுமா? அந்த குழந்தைக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பற்ற வைக்க தெரியுமா? இப்படி 1008 கேள்விகள் இருக்கும். சாப்பாட்டில் எவ்வளோ உப்பு போடணும், சாப்பாட்டில் என்ன போடணும், எது போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு தோணும்ல. இப்போது ஒரு அரசாங்கம், தமிழ்நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், எப்படி நீங்கள் ஒரு 2 வருஷம் ஆன ஒரு கட்சிக்கு நீங்கள் எப்படி எடுத்து கொடுத்தீங்க? இந்த அமைச்சரவை பட்டியலை பார்க்குறப்போ தலை சுற்றுதுங்க. ஏங்க நடமாட முடியலைங்க. பாருங்க, கொடுமையை பாருங்க. நம்ம இந்த கொடுமையெல்லாம் பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்குது. முதல்ல மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்துறை, காவல், சிறப்பு திட்ட அமலாக்கம், இந்த 3 துறைகள். அடுத்ததாக புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறை. அடுத்ததாக ஆதவர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. அடுத்ததாக அருண்ராஜ் அவர்கள்கிட்ட சுகாதாரத்துறை. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை. வெங்கடரமணன் இருக்கார் பாருங்க, அவருக்கு உணவுத்துறை. சூப்பர். நிர்மல்குமார் அவர்களுக்கு சட்டம் மற்றும் எரிசக்தி துறை. அடுத்தது ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, முடியலை. அடுத்தது TK பிரபு அவர்களுக்கு இயற்கை வளங்கள். அடுத்ததாக ஒரு பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை. உண்மையாலுமேங்க அப்படியே நெஞ்சுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஈட்டி எடுத்து குத்தி நெஞ்சை கிழிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சத்தியமாக இப்படி ஒரு பட்டியலை வாசிப்போன்னு கனவுலதே உளருதுங்க. கனவுல கூட கண்டதில்லை சாரு. உண்மையாலுமே இதெல்லாம் உண்மைதானான்னு கிள்ளி பார்க்க வேண்டியது இருக்கு. முடியலைங்க. தமிழ்நாட்டை அழிவின் பாதையை நோக்கி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. என்னென்னலாம் ஆக போதோ. அமைச்சரவை பட்டியல் ஒதுக்கீடுன்னு ஒரு செய்தி வந்திருக்கா. அடுத்தது இங்கே பாருங்கள், CBSI பள்ளிகளில் படிக்கக்கூடிய 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. 3 மொழிகள் கட்டாயம் இருக்கணும், அதில் 2 இந்திய மொழிகள் கட்டாயம் இருக்கணும். 3வது மொழிக்கு 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு கிடையாது. பள்ளிகளே அந்த மொழிக்குரிய மதிப்பீட்டை நடத்தும் அப்படின்னு சொல்லியும் அறிவிப்பு வந்திருக்கு. சம விஷயம் நடந்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழி கொள்கை கட்டாயம் CBSI பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் என்ன செய்ய போறார்? ஒன்றிய அரசை நோக்கி கண்டனங்களை தெரிவிப்பாரா? ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்பாரா? தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் இதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா? தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்ன? இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னன்றதை பற்றி இன்னும் ஒரு அறிக்கை வரல. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் எந்த அறிக்கையும் விடலை, எந்த அமைச்சர் பெருமக்களும் எந்த அறிக்கையும் விடலை. நாங்கள் அப்போ எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர், அவங்க ஆல்ரெடி தயாராக தான் இருக்காங்க. அவங்களுக்கு 4-5 மொழி தெரியுமா? அவங்க ஹிந்தியில் பேசி உலகம் பூரா விஜய் அவர்களே எடுத்துகிட்டு போக போகிறாங்களாம், இப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களாகி நாங்கள் இதை எப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நல்ல வேளையாக வெங்கடரமணன் இருக்கார் பாருங்க, அவருக்கு தான் பள்ளி கல்வித்துறை போகணும்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அவருக்கு போகலை போல். ராஜ்மோகன் அவர்களுக்கு போயிருக்கு. கொடுமைங்க, எப்படி பார்த்தாலும் கொடுமை தாங்க. பிள்ளைங்களுடைய லைஃப் என்ன ஆக போகுதோ தெரில. பள்ளிக்கும் கல்விக்கும் வந்த சோதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தலையெழுத்து. ஐயா ஸ்டாலின் அவர்களே, எங்கேயாவது ஏதாவது ஒரு தனி நாடு ஏதாவது கண்டுபிடிச்சி எங்களையெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க. இங்கே இருக்க துளியும் விருப்பம் இல்லை. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுன்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? தயவு செஞ்சு நாங்கள்லாம் கிளம்பி எங்கேயாவது கூட போயிடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் மட்டும் எடிட் பண்ணி போடாதீங்க, எங்களால் பார்க்க சகிக்கலை. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு டவுன்ஃபால் தெரியுமா இது? சங்கிகள்லாம் அமைச்சர்களாக இருக்காங்க பாருங்கள், ஒன்றிய அமைச்சர்களா, அவங்களெல்லாம் பார்த்தா கூட இவ்வளோ பயமாக இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தா தான் பயமாக இருக்குது. புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், இவங்கெல்லாம் அமைச்சர்களா அப்படின்னு பார்க்குறப்பவே கரெக்டாக தெளிவாக கத்தியை வச்சுருக்கிறவனை கூட நம்பிடலாம்.
அவன் எப்படி வெட்ட வருவான்னு நம்ம நல்லா கணிக்க முடியும். ஆனால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் கையில் கத்தி போச்சுன்னா அவன் கத்தியை எப்படி சொல்லட்டுவான், அவன் என்ன பண்ணுவான், எந்த நேரத்தில் எப்படி டிசைட் பண்ணுவானே தெரியாது. தமிழ்நாடு இனிமேல் அதை தான் சந்திக்க போகுது. நம்ம திரும்ப திரும்ப இதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம அத்தனை வாட்டி கத்தி கதறினதெல்லாம் மக்களுக்கு கேட்கல. நம்ம கத்தி கதறின காலம் போய் இனிமேல் மக்களே கத்தி கதற காலம் வரும். இவர்களால், இந்த ஆட்சியால், இந்த அமைச்சர்களால், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால், இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால். அதுக்கு அப்புறம் தான் புரியிற நேரம் வரும். போதிக்கிறப்ப புரியாது, பாதிக்கிறப்ப புரியும். அப்படியே நைஸாக இப்போ கொண்டு வராங்க பாருங்க மும்மொழி கொள்கைன்ட்டு. இது திமுக அரசு இருக்கிறப்போ கொண்டு வர முடியல. ஏன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எதுவும் பண்ண முடியலை. இப்போ பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே 3வது ஒரு மொழியை கொண்டு வந்துடுவாங்க, 3வது ஒரு மொழின்ற பேரில் ஹிந்தி சமஸ்கிருதத்தையெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கன்னு பயமாக இருக்குது. திமுக இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ திமுக எதுலேயுமே இல்லை, தேர்தல் அரசியல்லையே இருந்து புறக்கணிக்கப்பட்டாலும் கூட திமுக நிற்கும் மக்களுக்காக அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இப்படி ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க, கண்மூடித்தனமாக கொண்டு போய் கொடுத்து வச்சுருக்காங்க. இவங்கள பார்த்தா நமக்கு நம்பிக்கைன்றது சுத்தமாகவே இல்லைங்க, சுத்தமாகவே இல்லை. திமுக எதிர்கட்சியாக எவ்வளோ போராடினாலும் இவங்க மும்மொழி கொள்கையெல்லாம் அலோவ் பண்ணிடுவாங்க. ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்க சொல்லுதுன்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவங்கெல்லாம் எதிர்த்து போராடுவாங்க, படையை திரட்டி கூட்டத்தை திரட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக திமுக மாதிரி போராடுவாங்க அப்படின்லாம் எனக்கு சுத்தமாக தோணலை. திமுக எது நடந்தாலும் எதிர்த்து போராடிச்சு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ன்ற முழக்கங்களையெல்லாம் எழுப்பிச்சு. இனிமேல் அதெல்லாம் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சொன்னாலும் சூப்பர், எங்களுக்கு வேலை மிச்சம், எங்கள் அண்ணாவை நாங்கள் பிஎம் ஆக்க போகிறோன்ட்டு அங்கே கொண்டு போய் போட்டி போடுறதுக்கு அப்படி ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்களே ஒழிய நம்ம தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழர்களுடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை அப்படின்லாம் இனிமேல் எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ இந்த அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள், என்னென்ன துறைன்னு சொல்லிட்டு வந்திருக்குது இல்லையா, இவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதை இன்னும் கொஞ்ச நாள்லேயே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அரசியலே உற்று நோக்க வேண்டும் எல்லாருமே. ஆனால் சும்மா ஓட்டு போட்டோம், நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சு, இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு போகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம தேர்ந்தெடுத்தோமே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த தேர்தலில் என்ன பண்ணணும், யாருக்கு வாக்களிக்கணுன்ற ஒரு முடிவை அவங்களால எடுக்க முடியும். அப்படி எதுவுமே பார்க்க மாட்டீங்க, சும்மா ஓட்டு மட்டும்தான் போட வருவீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த தேர்தலெல்லாம் வாக்களிக்காதீங்க. உங்களுடைய வாக்குகளே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். யாரை தேர்ந்தெடுக்கணும், எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் என்னன்றதே இல்லாமல் அப்படியே போய் குத்தி விட்டுட்டு வந்திருக்காங்க. விசிலுக்கு போய் குத்துங்க, விசிலுக்கு பக்கத்தில் இருக்க பட்டன் போய் குத்துங்கன்னே சொல்லுவார். இவங்களும் போய் குத்தி விட்டுட்டு வந்துடுவாங்க. இனிமேல் பள்ளிகள்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் தவறில்லை, அதுவே ஒரு தனி பாடம். எப்படி கட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி மாஸ் பிஜிஎம் போடணும், இதெல்லாம் ஒரு பாடமாகவே வந்தாலும் வந்துடும் போல் பள்ளிகளில். முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இனிமேல் பின்னணி மாநிலமாக, ஏன் பீகார் உத்தரப்பிரதேசுக்கெல்லாம் பின்னாடி கூட கொண்டு போய் தள்ளி விட்டாலும் விட்டுருவாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை எந்த அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? எஸ்எஸ்எல்சி. இவருக்கு எப்படிங்க நிதித்துறை? ஜிடிபின்னா என்னன்னு கேட்டால் டிஜிபியா அப்படின்னு கேட்பார் போல இருக்கு. இவருக்கு நிதித்துறை. இட்டுன்னு போகிறவருக்கு நீர்வளத்துறை. ஐயோ, கர்நாடகாவிலேருந்து காவிரி நீரையெல்லாம் இட்டுன்னு போவார் இனிமேல். தாவேக்காரங்கள்லாம் கேளுங்க, தாவேக்காரங்கள்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தானுங்க காவிரி நீர் விவகாரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திமுகன்னு கத்திக்கிட்டு இருந்தானுங்க. இப்போது புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட கேட்கணும் இனிமேல் தாவேக்காரங்கள்லாம், என்ன தலைவரையே இட்டுன்னு போவீங்கன்னு நீங்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் எதுவுமே இட்டுன்னு போகாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் தாவேக்காரனுங்க. 5 வருஷத்துக்கு தமிழ்நாடு ஐசியூ தான், எதையுமே எதிர்பார்க்காதீங்க. தமிழ்நாடு முன்னேறும், உருப்படும், ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடும். தமிழ்நாட்டுடைய மண், மானம், மொழி, மக்கள் உரிமை இதெல்லாம் நீங்கள் 5 வருஷத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓட்டு போட்டவங்கள சொல்கிறேன், உங்களுக்குலாம் அந்த உணர்வுன்றது சுத்தமாக கிடையாது. சும்மா போய் குத்தி விட்டுட்டு வந்திருக்கீங்க. இதில் கொடுமையிலையும் கொடுமை, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா அவர்கள், ஐயோ, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோனா என்னன்னு கூட தெரியாது. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபா கடன் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீர்த்தனா அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோனா என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டுடைய வருமானம், பொருளாதாரம்லாம் என்ன நிலையில் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தொழில்துறை சூப்பர். ஏதோ 4-5 மொழி பேச தெரியுன்றதுக்காக தொழில்துறை அமைச்சர்லாம் ரொம்ப அநியாயங்க,
அநியாயம். தமிழ்நாட்டை நாசமாக்க போகிறாங்க, குழி தோண்டி புதைக்க போகிறாங்க. மாற்றம் மாற்றம்னு சொன்னாங்க, இந்த மாற்றம் மல்லாக்கப்படுத்து புரண்டுக்கிட்டு கிடக்குது. எப்படி இருக்குது இந்த மாற்றம்னு 5 வருஷத்துக்கு இந்த மக்கள் அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் கொடுமை என்னென்னா, நம்மளும் அவங்க கூட சேர்ந்தே அனுபவிக்கணுமென்றதான் கொடுமை. நேற்றுக்கு என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சோழிங்கநல்லூருடைய எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் வந்து ஒரு தீ விபத்தின் போது அங்கே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார் போய் நின்று, கத்தி படத்துடைய பிஜிஎம்மை போட்டுக்கிட்டு. இனிமேல் சென்னையில் வெள்ளம்னு ஒன்று வரும் பாருங்க, அந்த நேரத்துல எல்லாம் வந்து அடடா மலடான்னு போட்டு ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அடடா மலடா அடா மலடா அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வருவாங்க, வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு. ஒரு தற்கூரி கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இது என்னமோ பார்க்குறதுக்கு ஒரு இதுவாகவே ஃபீல் ஆகலை, ஒரு நார்மல் திங்காகவே ஃபீல் ஆகலை. என்னமோ ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குங்க இந்த கூட்டத்தை பார்க்குறப்போ. இவங்களெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள்னே ஏற்றுக்க தோணலை, இவங்களெல்லாம் அமைச்சர்கள் முதலமைச்சர்னே ஏற்றுக்க தோணலை. என்ன பண்ணுறது, தலை விதி, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு கூப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் விரைவில் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா அவர்கள் நியமிக்கப்பட்டது, டிஆர்பி ராஜா அவர்கள் முனைவர், அவர் இருந்த இடத்துல இன்னைக்கு இவங்க. உண்மையிலேங்க மனசார சொல்கிறேங்க, நாசமாக போகட்டும் தமிழ்நாடு, எந்த வகையிலையும் முன்னேறாது. வாக்களித்தவங்கெல்லாம் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாங்க சீக்கிரத்தில். ஆதங்கம் நம்மளுக்கு வேற என்னங்க, இது தகுதி உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ ஆதங்கம் வருமா? இவங்களெல்லாம் பார்த்தாவே என்னங்க தோணுது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இவங்களெல்லாம் கொஞ்சமாவது இவங்களுக்குலாம் தகுதி இருக்கா? தமிழ்நாட்டை ஆள்வதற்கோ, தமிழ்நாட்டுடைய அமைச்சர்களாக இருப்பதற்கோ, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருப்பதற்கோ இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா? இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, ஹிந்தி படிக்கணும்னு பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் பாருங்கள், எல்லாரையும் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்ட்ரியும் என்னன்றதை எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் இவங்களெல்லாம் தமிழ்நாட்டை ஆள தகுதி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. உண்மையிலே தமிழ்நாடு அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தாவேக்காவுடைய இந்த அமைச்சரவை பட்டியல் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இலாகாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.